1845 இந்த சிந்தாரிப்பேட்டை ஸ்கூலை இவங்க அது ஒரு பழைய ஆளுங்க அது ஆரம்பித்தாங்க. அது நல்லபடியாகவே நாங்கள் படிக்கிற காலம் வரலாம் கிட்டத்தட்ட 2500 3000 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய நிலைமை என்னென்னா, அந்த பள்ளியில் வெறும் 96 பேர் மட்டும்தான் படிக்கிறாங்க. இதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு அதை இந்த அளவுக்கு சீரழிகிற மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்க. அதாவது இதுக்காக நாங்கள் இப்போ ஜனவரி 6ஆம் தேதி அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி மீட்டிங் போடுறதுக்கு அவங்கக்கிட்ட போய் பேசணும். ஒரு 5 பேர் கொண்ட குழு. அவங்கக்கிட்ட போய் பேசும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, நாங்கள் அதை பார்த்துட்ருக்குறோம், நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீங்கள் இந்த ஸ்கூலில் படித்தீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு உரிமை, இதில் வேறு நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைகள் இதில் சேர்த்தா அவங்க படிப்பாங்க, இல்லை நல்லா சேஃப்டியாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்களா? பில்டிங்கை முழுக்க அவ்வளோ கேவலமாக ஸ்கூலுடைய ஃப்ரண்ட்டு மட்டும் நல்லா வெள்ளையடிச்சு என்னமோ ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு கக்கூஸ் வசதி கூட கிடையாது. இவ்வளவு அதுவும் பார்த்தீங்கன்னா கணக்குப்படி பார்த்தா அவங்க 6 கோடி ரூபா பணம் இருக்கிறதா கணக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து டொனேஷன் கொடுத்து அப்படி கலெக்ஷன் பண்ண பணம் தான். நாங்கள் படிக்கிற காலத்தில் ட்ராமா அது இதுன்னு போட்டு எல்லாம் வசூல் பண்ணுவாங்க. அப்படி பணங்கள் பில்டிங் பண்ணுன்னு சேர்த்து தான் வச்சது. அப்படி இருக்கிற பணத்தை அப்புறம் அந்த பள்ளிக்காக இவங்க செலவு பண்ண வேண்டியது தானே. பணம் இருக்கும்போது அதை ஏன் செலவு பண்ணாமல் அந்த பள்ளியை சீரழிகிற மாதிரி வச்சுருக்கணும். அதுவும் இப்போ நாங்கள் சந்திக்கலான்ட்டு போன அன்னைக்கு எங்களை உள்ள நுழைஞ்சவே முதல் ரூம்லேயே எங்களை அப்படியே பேசி வெளியே போய் சொல்லிட்டாங்க. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தாக்க இங்கே என்ன நடக்குது எல்லாமே இவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு எங்களை உள்ளவே விடலை. எங்களுக்கு நாங்கள் என்ன தேவை அப்படின்னா, இந்த பள்ளி நாங்கள் முன்னாடி படிக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இது உருவாக வேண்டும். அதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. அதை இவங்களா செஞ்சாலும் சரி, இல்லை எங்களால் செய்ய முடியாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் 85 87 வயசு ஆகி போச்சு. இந்த 85 87 வயசானவங்க தான் இப்போ நிர்வாகிகளாக இருக்காங்க. அவங்களால முடியலன்னா அவங்க ஒதுக்கிட்டு யங்ஸ்டராக அதை பார்த்துக்க சொல்லி விடலாமே. இவங்க என்ன ஸ்கூல் எப்போ சாகும் இல்லாட்டி நாங்கள் எப்போ சாகுங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறது ரொம்ப அவசியமா? எதுக்கு இந்த ஸ்கூலை ஆரம்பிக்கும் போது அப்படியே நினச்சி பல தொழில் அதிபர்கள், அப்புறம் லாயர்ஸு, ஆடிட்டர்ஸு இப்படின்னு எவ்வளோ பேர் இந்த பள்ளியிலேருந்து உருவாகி வந்திருக்கிறோம். நிறைய அரசாங்க ஊழியரும் கூட அரசாங்க ஊழியர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இதுலேருந்து உருவாகி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இப்போ அதுக்கு வாய்ப்பு கொடுக்காத மாதிரி ஆகுது. இப்போ எங்கள் பள்ளியில் படித்தவங்க இப்போ நாங்களாம் இப்படி இருக்கும்போது நாங்களாம் அந்த மாதிரி இப்போ ரிட்டையர்டு நாங்கள். ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அந்த வாய்ப்பு இவங்க கொடுக்கல. இப்போ அவ்வளோ பேர் படித்தா தானே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பள்ளியில் வெறும் 96 படித்தா போதும் அப்படின்ட்டு இவங்க ஆக்கியிருக்காங்களா? அது இன்றைய கட்டத்தில் எப்படி பள்ளியை மாணவர்கள் விரும்புவார்கள், என்ன படிப்பு விரும்புவார்கள், அதுக்கேற்ற மாதிரி அந்த கோர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அதை விட்டுட்டு இவங்க நாங்கள் ஏழைகளுக்காக வைக்கப்பட்ட பள்ளின்னு இவங்க சொல்லிட்டு இப்போ இவங்க சேர்த்துருக்கிற 96 பேர் மட்டும்தான் நாட்டிலே ஏழைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ யாராவது இதை பார்த்து நீங்கள் நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லணும். எங்களுக்கு பதவி தான் முக்கியம், ஸ்கூலு அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறவங்கள விடக்கூடாது. அவங்க ஒன்று இறங்கி செய்யணும், பழையபடி ஆக்கணும். இல்லை முடியல ஒதுக்கிக்கங்க, அப்புறம் யார் செய்கிறாங்களோ அவங்க செய்யணும். இல்லைன்னா அரசாங்கத்துக்கிட்டே ஒப்படைச்சிட்டு போங்க. இந்த பள்ளியோட கார்பரேஷன் நடத்துகிற பள்ளிகள்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எத்தனையோ பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க கார்பரேஷன் ஸ்கூலில். இங்கே என்னடான்னா அந்த காலத்தில் உள்ள அந்த படிப்பை தான் நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்கிறத ஒத்துக்கவே முடியாது. எதுவுமே அரசியல் சம்பந்தம் கிடையாது. இது இப்போ இந்த பழமையான ஸ்கூல், அந்த பழமையான ஸ்கூல் பழைய நிலைக்கே வர வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம். இது கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இல்லை மந்திரி லெவலில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, எங்களுக்கு வேண்டியது இந்த ஸ்கூலை பழையபடி ஆக்கணும். நாங்கள் இதில் ஏதோ ஒன்று செய்யணும். நாங்களே எல்லாம் 60 70 வயசுலாம் வந்துட்டோம். இப்போ நாங்கள் போய் அதில் இறங்கி எதுவும் செய்யணுங்கிற ஆசைக்காக கிடையாது. இது ஸ்கூல் இதில் எங்களை மாதிரி இன்னும் பல பேர் இதில் உருவாகணும். இந்த ஸ்கூல் இப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி உருவாக முடியும். ஆனால் இப்படி இருக்கிற மாதிரி 96 பேர் இருந்தால் அதில் ஒரு ஆள் தான் வர முடியும். நாங்கள் படித்த அந்த காலத்தில் எவ்வளோ பேர் முன்னுக்கு வந்தோம். அப்போ அந்த மாதிரி வரணும். இல்லை நாங்கள் படிக்கும்போதுங்க சிந்தாதிரிப்பேட்டை மட்டும் இல்லைங்க, இந்த பக்கம் புதுப்பேட்டையிலேருந்து வருவாங்க, இந்த பக்கம் ட்ரிபிளிகேலேருந்து வருவாங்க, 1000 லைன்ஸ்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா
ஆர்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, வுட் ஒர்க்கிங் ஒரு டீச்சர், வீவிங்க்கு ஒரு டீச்சர், நீதி நெறிகளை கற்பிக்கிறது ஒரு டீச்சர். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இன்னைக்கு இப்படி வாழறோம்னாக்கா அது அந்த கோயிலை நாங்கள் நினைக்காம இருக்க முடியாதுங்க. ஒரு ஒரு கோயில் ஒரு தெய்வம் மாதிரி அந்த ஆசிரியர்கள் எல்லாம் எங்களை எல்லாம் உருவாக்குனாங்க. அத்தனை மாணவர்களும் இன்னைக்கு சீர சிறப்புமா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இப்படி இருக்குன்னும் போது ஒரு வேதனை வருமா வராது?